இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்ம சிக்ஸ் சென்ஸ் சேனல் வழியா உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் நம்ம வாழ்க்கையில எதுல இருந்து ஒரு விடுதலை கிடைச்சா நினைச்சு பாருங்களேன். நம்ம ஒரு கூண்டு கிளியா இருக்கோம். நம்மளுடைய எண்ணங்கள் வழியா, இல்ல ஒரு சில மனிதர்கள் வழியா, இல்ல நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு சில சம்பவங்கள் வழியா நம்ம ஒரு கூண்டு கிளியா இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு அப்படியே அந்த கதவை திறந்து பறந்து போ அப்படின்னு விட்டா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்பேற்பட்ட ஒரு ரீடிங்கை தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இந்த ரீடிங்ல இந்த ஒரு விஷயத்துல இருந்து எனக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், உங்களுக்கே தெரியாத விஷயம் என்னவா இருக்கும்? நம்ம இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். ஆனா எனக்கு ஏன் தெரியல, இன்னைக்கு நான் டேரோவே எடுக்கல. தெரியல, ரீடிங் ப்ராசஸ் பண்ணும்போது எடுப்பேனான்னு தெரியல. எனக்கு மூன் கார்ட்ஸும் 7 கார்ட்ஸும் எடுக்கணும் போல இருந்தது. ஏன்னு எனக்கு தெரியல. ஏன் இந்த சுதந்திரத்தை பத்தி பேசும்போது இந்த 2 கார்ட்ஸ் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு ஏன் அப்படின்னு தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஆனா என்னால ஃபிகர் அவுட் பண்ண முடியல ஏன் எனக்கு இந்த 2 கார்ட்ஸும் ரெசனேட் ஆச்சு நான் எடுக்கணும். நான் டேரோ கூட எடுக்கல. அதான் திருப்பி சொல்றேன், நான் டேரோ எடுப்பேன். பட் நமக்கு எதுல இருந்து சுதந்திரம் வேணும் அப்படின்றத பத்தி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரீடிங்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரா, இட் இஸ் கோயிங் டு பி ரா. நான் இங்க எந்த ஒரு பாலிஷ்டாலாம் பேச போறது இல்லை. இதுனா இதுதான் அப்படின்னு பேச போறேன். பாப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க என்னோட ரீடிங்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர். நான் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். அண்ட் நான் உங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டான என்எல்பி கோச் அண்ட் ப்ராக்டிஷனர். ஸோ உங்களுக்கு வர செப்டம்பர்ல இருந்து நம்மளுடைய டேரோ ரீடிங் கிளாஸஸ் ஆரம்பிக்க போது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் கேட்டுச்சுல, தட்ஸ் நைஸ். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணுங்க. இது ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் கோர்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ், ரெக்கார்டிங்ஸ், நோட்ஸ் எல்லாமே உங்களை சேரும். ஜூம் கிளாஸ், டெய்லி கிளாஸ் நடக்கும். வாரத்தில் 7 நாட்கள்ல 6 நாட்கள் இல்லை 5 நாட்கள் கிளாஸ் நடக்கும். அது பேஸ்ட் ஆன் த குரூப் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன், நான் கொடுக்குற சர்டிஃபிகேஷன் கிடையாது. ஸோ அது ஒரு பக்கம். அண்ட் இது பண்ணும்போது நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் கைடன்ஸ் எடுத்துக்காம மற்றவர்களுக்கும் தேவையான நேரத்தில் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டூலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, தயாரா? ஸோ ஸ்க்ரீன்ல உங்களுக்கு 2 அழகான குழந்தைகள் தெரிய போறாங்க. யா, அந்த 2 குழந்தைகள்ல ஏதேனும் ஒரு குழந்தைய சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்றதை பார்த்துடலாம். தயாரா இருக்கீங்கன்னா நான் தயார். உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்ன்றதை போட்டுட்டு ஃப்ரீடம் அப்படின்றத டைப் பண்ணுங்க. வாங்க ரீடிங்குள்ள போகலாம். ஸோ நீங்க முதல் குழந்தைய சூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு சுட்டி குழந்தை. எல்லா குழந்தையும் சுட்டி குட்டீஸ் தான். ஸோ உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாமா? எதுல இருந்து உங்களுக்கு விடுதலை வேணும்? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதுன்னா இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 2 கார்டு எடுத்துடலாம். ஓகே, உங்களுடைய கோபம், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய கடினமான எண்ணங்கள்ல இருந்து உங்களுக்கே ஒரு விடுதலை தேவை. தெரியுதா கார்ட்ஸ்? உங்களுக்கு விடுதலை வெளியில இருந்து தேவையில்லை, உங்ககிட்ட இருந்தே தேவைப்படுது. உங்களுடைய அவ்வளோ எண்ணங்கள், உங்களுடைய கோபங்கள். நான் இப்படி பார்த்து பேசுறேன், அப்பதான் எனக்கு இன்னும் கிளியரா இருக்கும். இப்படி ஸ்கிரீன்ல பார்த்து பேசும்போது எனக்கு கிளியரா எனக்கே தெரியல, கண்ணு தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் கார்ட்ஸ். ஓகே, பௌர்ணமி கார்ட்ஸ். அப்போ எனக்கு முடிஞ்ச வரைக்கும் பௌர்ணமி அந்த வெளிச்சத்துல படுக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய கோபங்கள், ஏன் இது இப்படி நடந்தது, எனக்கு இன்னும் பதில் கிடைக்கல, அந்த ஆதங்கம், அந்த விஷயங்கள்ல இருந்தே உங்களுக்கு விடுதலை தேவை. நான் சொல்றது கரெக்ட்னா செட் 1 கரெக்ட் அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில நடுவுல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்த லெவலுக்கு உங்களால போக முடியாததுக்கு காரணமே உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கல. எனக்கு பதில் கிடைக்கலன்ட்டு ஒரே இடத்துல அந்த கோவத்தோட நின்றுகிட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு, நீங்க நல்ல வேலை செஞ்சிருக்கலாம், ஆனா நீ நல்லா செய்யல அப்படின்ட்டு உங்களை உதாசீனப்படுத்தி வேற யாருக்கோ ப்ரமோஷனோ இல்ல வேற யாருக்கோ அந்த ஒரு ரெக்கக்னிஷனை கொடுத்துருக்கலாம். பட் பின்னாடி நீங்க தான் ஃபுல்லா வேலை பண்ணியிருப்பீங்க, ஆனா உங்களை அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. இது ஒரு கோபமா? ஏதோ ஒரு உறவு பிளாக் பண்ணிட்டாங்க, என்கிட்ட பேசல, ஏன் அப்படி பண்ணாங்க, நான் எல்லாம் பண்ணனே. வீக் கைண்ட் ஆஃப் நம்மளே சிம்பத்தி கிரியேட் பண்ணி நமக்குள்ளேயே மினி சேனல் ஒண்ணு நடத்தி நம்மளே அங்க டிராமா, ஃபுல் டிராமா நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளே நடிச்சு நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை விட்டுதான் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இந்த விடுதலை உங்களுக்கு எப்படி கிடைக்கும்?
கன்க்ளூஷன்ஸ், எல்லா கன்க்ளூஷனும், நீ கேட்குற அத்தனை விஷயத்துக்கான கன்க்ளூஷனும் உன்னோட கோபத்துல தான் இருக்கு. வெறித்தனமா இருக்கேன். அந்த வெறித்தனத்தை எப்படி நம்ம ரிலீஸ் பண்றது? கண்டிப்பா நம்ம டேரோ எடுத்துதான் ஆகணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி சிவன் கார்ட்ஸையும் பார்த்துடலாம். இதுலயும் நல்ல சூப்பரான பதில் கிடைக்கும். பட் எந்த கார்டையும் கிளென்ஸ் பண்ணி ஹீல் பண்ணலன்னா, உனக்கு ஒரு பவர் இருக்குல்ல, எல்லார்கிட்டயும் ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை நம்ம மிஸ்யூஸ் பண்றோமா? இஃப் யூ ஆர் பிளெஸ்ட் வித் சம்திங், யூஸ் இட். இப்போ ஒரு சில பேருக்கு பவர்னா, நான் வந்து இந்த நாட்டோட பிரதமர், முதலமைச்சர் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரு பவர் இருக்கு. ஒரு சில பேர் நல்லா பாடுவாங்க, ஒரு சில பேர் நல்லா பேசுவாங்க, குரல் வளம் நல்லா இருக்கும், ஆரோக்கியம் நல்லா கவனிச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சில பேருக்கு கணக்கு நல்லா வரும், ஒரு சில பேர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க, எல்லாத்துலயுமே நல்லா திகழணும்னு நினைப்பாங்க. உனக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த ஈகோ, அந்த கோபத்தை விட்டு வெளியில வா. அப்படி வந்தாதான் உன்னால உன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். உனக்கான ஒரு, நீ என்ன பண்றேன்னா, அந்த சொன்ன ஒரு கூண்டு கீழ் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல ரொம்ப செல்ஃபிஷா இருக்கீங்க. யூ ஆர் நாட் மூவிங் ஃபார்வர்ட். ட்ராலி ஃபார்வர்ட் மாதிரி மூவ்மெண்ட்டே இல்லை, அங்கேயே நிக்கிறீங்க. அப்போ உனக்கு கொடுத்த பவரை நீ மிஸ்யூஸ் பண்றல்ல. ஒன்னா யூஸ் பண்ணாமையே இருக்க, இல்ல ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணனால அது உன்னை விட்டு போயிருச்சு. ஸோ உன்னோட பவரை நீ யூஸ் பண்ண ஆரம்பி. இதெல்லாம் நீ பண்ணனா, இங்க பாருங்களேன், லவ் அண்ட் ஹார்மனி அவேட்ஸ். செம்மல்ல, எல்லாமே உனக்கு நடக்கும். இந்த பிரபஞ்சம் உனக்கு வழிகாட்டுதல கொடுக்கும். நிறைய அன்பு, நிறைய காதல். நினைச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட, நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை பண்ணும்போது வாழ்க்கை எவ்வளவு அர்த்தமுள்ளதா அமையும். அந்த மாதிரி வாழ்க்கை உனக்கு அமையும். பட் அந்த கூண்டு கிளி மாதிரி இருந்து நீயே உன்னை கஷ்டப்படுத்திக்கிறப்ப, இந்த இமேஜை பாருங்க. இந்த கதை உங்களுக்கு தெரியும்ல, சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். சோ நீயே உன்னை வந்து கஷ்டப்படுத்திக்காத. இந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என் தலை மேல யார் கை வைக்கிறாங்களோ அவங்கனாலதான் நான் வந்து மரணத்தை அடைய முடியும், வேற யாராலையும் என்னை வீழ்த்த முடியாதுன்னு அந்த அசுரன் சொல்றான். அப்போ அந்த ஒரு மோகினி மாதிரி ஒரு வேடத்தை போட்டு வந்து கை அப்படி, நான் செய்யறதெல்லாம் நீ செய் அப்படின்னு சொல்லும் போது கை அப்படி வைக்கும் போது அவனே அழிஞ்சு போயிடுறான். சோ அந்த மாதிரி நம்மளேதான் நம்ம விரக்திக்கும் செல்ஃப் நம்மளே பண்ணிக்கிறது, நம்மளுடைய விரக்திக்கு நம்மளேதான் காரணம். இதுல இருந்து தான் உனக்கு விடுதலை தேவை. நான் சொல்றது கரெக்ட், நான் செட் ஒன் கரெக்ட் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கோ அவுட், மத்தவங்க எப்படி வாழ்றாங்கன்னு பார்க்க ஆரம்பி. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீ வாழ்ற வாழ்க்கை தான் ரொம்ப சிறப்புன்னு, ஆக்சுவலி கிடையாது. நோ, நீங்க வாழ்க்கை வாழ்றதுதான் சிறப்பு, நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. உங்களை விட ரொம்ப சிறப்பா வாழ்றவங்க எல்லாம் இருக்காங்க. நெட்வொர்க் பண்ண ஆரம்பிங்க, உங்களை பத்தி மற்றவர்களிடம் பேச ஆரம்பிங்க, மற்றவர்களுக்கு புரிய வைக்க ஆரம்பிங்க. அண்ட் ஸ்ட்ராங்கா இருங்க, போல்டா இருங்க. எந்த ஒரு இடத்துலயும் மற்றவர்களை பார்த்து, ஓ நான் வந்து எனக்கு அது திறமை இல்லையோ, எனக்கு என்னால அது முடியாதோ அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. அண்ட் ஒரு மேஜர் அர்க்கான கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. நீங்க சொல்றதுக்காக நிறைய பேர் உங்களை மதிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ப்ராப்ளி அதே உங்க சூப்பர் பவரா இருக்கும். நான் யோசிச்சேன் அந்த கார்டு வரும்போது, என்ன உங்க சூப்பர் பவரா இருக்கும். நீங்க சொல்றதுக்காக நம்புறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள மிஸ்கைட் பண்ணாதீங்க. அவங்கள வந்து எப்பவுமே பத்திரமா பார்த்துக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க உங்க வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, நிறைய பேரோட வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானவர்களா இருப்பாங்க. அண்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதான் நான் சொன்னேன்ல, அந்த கூண்டு கிளி மாதிரி இருந்து இன்னுமே நம்ம வாழ்க்கையில வரவங்களும் நம்மள இப்படிதான் ஏமாத்துவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. இவங்க என்ன ஏமாத்துறாங்களா, அவங்க என்ன ஏமாத்துறாங்களா, இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேள்விகள் கேட்டு உங்களே நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு ஃப்ரீயான ஒரு வாழ்க்கையை வாழ்வது எப்படி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. அண்ட் டோன்ட் அலோவ் அதர்ஸ் டு சீட் யூ ஆல்சோ. அப்போ நீங்க எப்படி இருக்கணும்? அத்தாரிட்டேட்டிவா இருக்கணும். எங்கெங்க அத்தாரிட்டேட்டிவ்னஸ் காட்டணுமோ அங்கங்க அத்தாரிட்டேட்டிவ்னஸ் நீங்க காட்டி போல்டா இருக்கணும். நீங்க அந்த மாதிரி போல்டா இருக்கும்போது தான் உங்க லைஃப் இன்னும் சூப்பரா மாறும். அதுதான் உங்களுக்கான விடுதலை அப்படின்னு சூப்பரான ஒரு மெசேஜ் உங்களுக்காக வந்திருக்கு. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செட் ஒன் ட்ரூ அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அண்ட் வாங்க, என்னோட லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு தெரியல, அதுவும் சூப்பரா போயிட்டு இருக்கு. பட் அதையும் தாண்டி ரொம்ப அழகான ஒரு செப்டம்பர்ல இருந்து டாரோ ரீடிங் கிளாஸ் ஆரம்பிக்க போது. அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சேரும். ஸோ அடுத்த குழந்தைய நீங்க சூஸ் பண்ணியிருந்தா அதுக்கு நான் வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். as always, keep smiling.
ஹாய் அண்ட் ஹலோ. ரொம்ப அழகான ஒரு குழந்தைய சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்றதை பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 3 கார்டு எடுத்துடலாமா? நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துல இருந்து விடுதலை வேணும் அப்படின்னா, உங்களுடைய பொல்லாத நம்பிக்கைகள்ல இருந்து, சின்ன வயசுல இருந்து நிறைய நம்பிக்கைகளை நமக்குள்ள திணிச்சு வளர்த்துருப்பாங்க. லிமிட்டிங் பிலீஃப் சொல்றோம்ல. எந்த ஒரு விஷயத்திலயும் உங்களால ஃபர்தரா மூவ் ஆன் பண்ண முடியல. அங்கேயே மாட்டிக்கிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் என்னன்னா லிமிட்டிங் பிலீஃப்ஸ். நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ். ரொம்ப பணம் வச்சிருக்கவன் திமிரா இருப்பான், நல்லா படிச்சா கை நிறைய சம்பாதிக்க முடியும். நிறைய எனக்கு இப்போ எவ்வளவோ ஞாபகம் வருது, எவ்வளவு சொல்ல முடியும்னு தெரியல. இன்னைக்கு நல்லா சிரிச்சா நாளைக்கு அழுவ. நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டிங் பிலீஃபோட தான் நம்ம வளர்ந்துருக்கோம். நீ இதை செஞ்சுட்டேன்னா உன்னை முதல்ல இருந்தே இப்படிதான் நினைச்சிருவாங்க. எல்லாத்துக்கும், பணத்துக்கு ஒரு லிமிட்டிங் பிலீஃப், ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு லிமிட்டிங் பிலீஃப், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டிங் பிலீஃப் வச்சே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கரெக்டா? ஸோ அந்த லிமிட்டிங் பிலீஃபை தாண்டி அதுதான் உன்னை டைட்டா பிடிச்சிட்டு இருக்கு. அந்த பிலீஃப் சிஸ்டம் அவுடேட்டட் அதெல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அது இப்போ பத்தாது. இப்போ இந்த ட்ரெஸ் இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸை முதல்ல நான் போட்டிருந்தா ரொம்ப லூஸா இருந்திருக்கலாம் குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ நான் போட்டா எப்படி இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு குண்டா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் அவுடேட் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு நான் என்ன பண்ணணும்? ஒன்னா இதை கிச்சன்ல ஆஸ் யூஸ்வல் போய் யூஸ் பண்ணலாம், இல்ல தூக்கி போட்டுருணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும் இல்லையா? சம் பர்பஸ் ஹேஸ் டு பி தேர். இதை நான் போடாததை வச்சு வச்சு என்ன ஆகும்? என்னோட வார்ட்ரோப் தான் நிரம்பி வலியும். அந்த மாதிரி இது பொருளுக்கெல்லாம் நம்ம பண்றோம், வேண்டாத விஷயத்தெல்லாம் தூக்கி எல்லாம் போட்டுறோம், அதெல்லாம் பண்றோம். பட் நிஜமாவே நம்ம தூக்கி போடணும்னு நினைக்கிற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்? சேஃபா மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கோம். அப்படி ஒரு பொருளை வச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? அழுகி போகாது. நம்ம அதை பத்தி நினைக்கிறதே இல்லைல்ல, அழுகி போகட்டும் அப்படின்னு விட்டுறோம். நிஜமாவே ஒரு பொருள் ஃப்ரிட்ஜில் அழுகி போச்சுன்னா நாத்தம் அடிக்கும் இல்லையா? நாரும். அதே மாதிரிதானே நம்ம உடலும் தேக்கம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அது எங்க எங்க போய் முடியுது? யோசிக்க ஆரம்பிங்க. ஸோ உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அவுடேட் ஆயிருச்சு, அதை தூக்கி போடுங்க அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் உங்களுக்காக வந்திருக்கு. அண்ட் 7 கார்ட்ஸ்ல என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாமா? வாவ். ஓகே. சீஸ் த மொமெண்ட். இந்த நேரம், இந்த வாய்ப்பு உனக்காக அமைஞ்சிருக்கு, அதை பயன்படுத்திக்கோ. அண்ட் ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், நீ கொஞ்சம் கூட எதிர்பாராத நேரத்துல உனக்கு இந்த பிரபஞ்சமே ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும். பொறுமையா காத்துக்கிட்டு உனக்கான நேரம் வரும்போது அதை அப்படியே அப்படியே அட்ராக்ட் பண்ணிக்கோ. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் பாருங்களேன். சீஸ் த மொமெண்ட். அந்த லிமிட்டிங் பிலீஃபை தூக்கி போடுங்க. அந்த லிமிட்டிங் பிலீஃபை நீங்க தூக்கி போட்டுட்டாலே அந்த நிமிஷம் எந்த நிமிஷம்ன்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. நம்ம அந்த லிமிட்டிங் பிலீஃப்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறனால எது முக்கியமான நிமிஷம், எது பெஸ்ட்ன்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் ரொம்ப நாள் ஒரு விஷயத்த நீங்க ஆக்ஷனா மாத்தணும்னு நினைக்கிறீங்க, பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்க ஃபியூச்சர் வளரணும், ஒரு சக்சஸை நீங்க என்னைக்காவது டேஸ்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மொமெண்ட் எதுன்றது உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். அந்த நேரத்துல அதை பயன்படுத்திக்கோங்க. பியூட்டிஃபுல் இன்டர்வென்ஷன். உனக்கான மனிதர்கள், உனக்கான சூழ்நிலை எல்லாமே நான் அமைச்சு கொடுக்குறேன், அதை அப்படியே அட்ராக்ட் பண்ணு, அப்படியே மிஸ் பண்ணிடாத. நீ மிஸ் பண்ணனா யார் உன்னை காப்பாத்துவா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேள்வி அலைண்டா வருது பாருங்க. சீஸ் த மொமெண்ட். இந்த நேரம் தான் சரியான நேரம். வாவ். ஆமாங்க, கார்டும் அப்படிதான் வருது. பாருங்களேன். இந்த கார்டு நீ நினைச்சது எல்லாமே உன்னால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்ன்ற கார்டு. பட் ஏதோ இந்த லிமிட்டிங் பிலீஃப்னால எது வந்தாலும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. தெரியுதா அந்த கார்டு? எவ்வளவு வாய்ப்புகள் வந்தாலும் நீ அதை ஏத்துக்காம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க. அது சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் டேரோ ரீடிங் படிக்கணும்னா அடுத்த மாசம் நம்மளோட டேரோ ரீடிங் கிளாஸ் மேஜர் கிளாஸஸ் ஆரம்பிக்குது. ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ் டேரோ ரீடிங் கிளாஸ், இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு அது சேரணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ
நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகுது. பட் நீ வந்து கைய கட்டிக்கிட்டு ஒரு மைண்ட் செட்லயே இல்ல. அதான் அந்த லிமிட்டிங் பிலீஃப் தான் அதுக்கு காரணம். இது பண்ணா என்ன ஆகும்? இது பண்ணா என்ன ஆகும்? அண்ட் பெர்மிஷன் கேட்கணுமா? இல்லங்க நீங்க இப்படி சொல்றீங்க. பட் எனக்கு பெர்மிஷன் கேட்கணும். இவங்க கிட்ட கேட்கணும், அவங்க கிட்ட கேட்கணும் அப்படி நெறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி பெர்மிஷன் கேட்கிற அளவுக்கு நீங்களும் தான் காரணம். இப்படி கேட்டு 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 பழக்கிட்டீங்க. அதனால ஏதோ ஒரு இடத்துல அவங்களும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கல. சோ அதுவும் ஒரு லிமிட்டிங் பிலீஃப் தான். ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் போது ஐயோ இவங்க கிட்ட கேட்கணும், இவங்க கிட்ட கேட்டா பண்ண மாட்டாங்க. அதை உருவாக்குனது நீங்க. அதை அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும். ரெண்டுமே உங்களால முடியும். சோ அந்த மாதிரி பெர்மிஷன் கேட்டு பண்ணணும் அப்படின்னா அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கா அதையும் சொல்ல ஆரம்பிங்க. பட் இந்த வாய்ப்பை நீங்க நழுவ விடாம பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா பணம் உங்களை தேடி வரும். நிறைய பணத்தை உங்களால ஈர்க்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இது மிக மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. பிரபஞ்சமே உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. ஆக்சுவலி இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டைம் பார்த்தா எவ்வளவு நேரம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னா 555 அப்படின்னு வருது. ஸோ நிறைய மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க. மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. வாய்ப்பு, இந்த வாய்ப்பு அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ண போறேன். ஐம் கோயிங் டு மேக் தி பெஸ்ட் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்றத டைப் பண்ணுங்க. நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராணி. வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. யூ வில் டெஃபினெட்லி டூ இட். மே த பெஸ்ட் திங்ஸ் ஹேப்பன் டு யூ. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி அதை தான் நான் வந்து முழுக்க முழுக்க பாக்குறேன். வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி இந்த இந்த ஒரு சில நாட்கள்ல வரப்போகுது. லிமிட்டிங் பிலீஃபை வச்சு அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப் என்னன்றத நீங்க இங்க எழுத வேண்டாம். எழுத முடிஞ்சா எழுதுங்க. அப்போ மற்றவர்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும். ஓ இதெல்லாம் ஒரு லிமிட்டிங் பிலீஃபா, அப்போ இது எனக்கும் இருக்கே, ஓ இதுதான் என்னோட லிமிட்டிங் பிலீஃபான்னு ஒரு ப்ராசஸா அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களும் நம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்க இந்த நேரம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப் என்னன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிறது. அதை தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு டிவைன் டைமிங். சிவன் கார்ட்ஸ்ல வந்ததுல ஒரு டிவைன் டைமிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. அந்த வாய்ப்பு உங்களுடைய வாய்ப்பு. அப்படியே அலைன்டா வருது பாருங்க. லிமிட்டிங் பிலீஃப் வேண்டாம். டைப் பண்ணுங்க நோ லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அப்படின்னு. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் உங்க ஆர். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.